ஜூலை 1 இருந்து ஆகஸ்ட் 16 வரை மதுரை மஹன்யாஸில் நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு 5% முதல் 55% வரை தள்ளுபடி. இப்போதே முந்துங்கள். சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் லப்பர் பந்து. ஹரிஷ் கல்யாண் மற்றும் அட்டகத்தி தினேஷ் நடிப்பில் வெளியாகும் இந்த படம். ட்ரெய்லர் பார்த்தப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் என்டர்டெய்னர் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அண்ட் இது மூலமா ஒரு சோஷியல் கான்சியன்ஸோட ஒரு மெசேஜும் சொல்ல வருவாங்க அப்படிங்கிறதும் புரிஞ்சுது. அறிமுக இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி நெஞ்சுக்கு நீதி படத்துக்கு டைலாக்ஸ் எழுதியிருந்தாரு. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு, அந்த கிரிக்கெட்டை வச்சு வரும்போது இதில் நிச்சயமா அந்த என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரும் நம்ம எதிர்பார்ப்போம். அந்த என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் இந்த படத்தில் எப்படி இருக்கு, அண்ட் சோஷியல் கான்சியன்ஸ் அப்படிங்கிறது அந்த ஆங்கிள் எப்படி இருக்கு, ஓவராலாக படம் எப்படி இருந்துச்சு, படத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் என்னென்ன, அதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். லப்பர் பந்து படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அட்டகத்தி தினேஷ் ஒரு சீனியர் கிரிக்கெட் பிளேயர். அந்த ஊர்லேயே அவர் தான் கெத்து அப்படிங்கிற மாதிரி நிக்நேமும் அவர் வச்சிருக்காரு. அவரோட அந்த அட்டாக்கிங் பிளே அப்படிங்கிறதுக்கே பெரிய ரசிகர்கள் கூட்டமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுது. ஸோ அவர் இந்த கிரிக்கெட்டில் வயசானாலும் தன்னோட இருப்பை வந்து காட்டிகிட்டே இருக்காரு. ஹரிஷ் கல்யாண் ஆன் தி அதர் ஹேண்ட் ஜெர்சி, கிரிக்கெட்டுக்கான ஜெர்சி, அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஜெர்சி விற்கிற ஒரு கடையை நடத்திட்டு வராரு. அவருக்குமே கிரிக்கெட்டில் ரொம்ப ஆர்வம் உண்டு. ஒரு ஆல்ரவுண்டரான அவர் யாருக்கருக்கும் பெயர் போனவர் அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுது. இவங்க ரெண்டு பேருக்கும் கிரிக்கெட் மூலமாக ஒரு சின்ன கிளாஷ் உருவாயிருது. அந்த கிளாஷ் அப்படியே ஒரு மேல் ஈகோ இஷ்யூவாக மாறிடுது. ஸோ இந்த ஈகோ இஷ்யூ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்போ ஹரிஷ் கல்யாண் அட்டகத்தி தினேஷோட பொண்ணை தான் லவ் பண்ணுறாரு. ஸோ தன்னோட லவ்வரோட அப்பா தான் அட்டகத்தி தினேஷ்னு ஒரு கட்டத்தில் ஹரிஷ் கல்யாணுக்கு தெரிய வரப்போ ரெண்டு பேருக்குமே இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் போயிடுது. அட்டகத்தி தினேஷ் விசஸ் ஹரிஷ் கல்யாண் அப்படிங்கிற இந்த கிளாஷ் அண்ட் ஹரிஷ் கல்யாணோட லவ் ட்ராக் இதெல்லாம் மொத்தமாக என்ன ஆச்சு, அண்ட் இந்த கிரிக்கெட் அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையிலும் எந்த அளவு ஊடுருவி இருக்குது, இதெல்லாம் தான் இந்த லப்பர் வந்து படத்தோட ஒன்லைன். படத்தில் நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹரிஷ் கல்யாண் எகெயின் அவருக்கு அந்த மேல் ஈகோ இஷ்யூ வச்சு கடைசியாக பார்க்கிங் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருந்தார் இல்லையா, அதே மாதிரி சிமிலர் ட்ரைட்டில் ஒரு கேரக்டர். பட் இதில் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக ஒரு கமர்ஷியல் ஆங்கிளை நோக்கி எழுதப்பட்ட ஒரு கேரக்டர். அதை சிறப்பாகவே கையாண்டிருக்காரு. கிரிக்கெட் பிளேயராக கன்வின்சிங்காகவே ஸ்க்ரீனில் தெரிகிறாரு. அவரோட பிளேயை பார்க்க ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது. விதவிதமான ரியாக்ஷன்ஸ், லவ்வை ஹேண்டில் பண்ணுற விதம், அண்ட் தன்னோட மாமனாரை பார்த்துட்டு அந்த ஈகோவை ஹேண்டில் பண்ணுற விதம், அவர்கிட்ட எப்படியாவது மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தயங்கி ட்ரை பண்ணுற அந்த காட்சிகள் எல்லாத்துலேயுமே நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹரிஷ் கல்யாணுக்கு இது ஒரு சிக்ஸர் அப்படின்னு கூட சொல்லலாம். கெத்து அப்படிங்கிற முக்கியமான கேரக்டரில் அட்டகத்தி தினேஷ் விஜயகாந்த் பாட்டோட தான் இன்ட்ரோவே ஆகுறாரு. நிறைய ஹீரோயிக் மூமெண்ட்ஸ் அவரோட கேரக்டருக்காக எழுதப்பட்டிருக்கு. ஒரு அக்மார்க்கான ஒரு அதிரடி கிரிக்கெட் வீரர் அப்படிங்கிறத எல்லா காட்சியிலையும் நிரூபிச்சிட்டே இருக்காரு. அந்த கிரிக்கெட் காட்சிகள் அவர் நடித்த விதம் அந்த ரொம்ப கன்வின்சிங்காகவே தான் இருந்துச்சு. அண்ட் அதை தாண்டியும் நிறையா இடங்கள்ல அவரோட நடிப்பு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆஃப் த கிரவுண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆஃப் த கிரவுண்ட்லேயும் அவரோட ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், அந்த ஈகோவை லைட்டாக அப்படி ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும், ஃபேமிலியோட அந்யோன்யமாக இருக்கிறது, தன்னோட மகள் மேலே பாசமாக இருக்கிறது, அதே சமயம் மகளோட லவரான ஹரிஷ் கல்யாண் மேலே அந்த வெறுப்பை காட்டிகிட்டே இருக்கிறது, அங்கங்கே சமய சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ரெண்டு பேர்த்துக்கும் இஷ்யூ வரப்போ அதை முறைச்சிட்டே அப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. முழு ஒரு ஹோல்சம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அவரோட இதுலேயுமே இருந்துச்சு. அதனால இதுவுமே அவருக்கும் ஒரு சிக்ஸர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹரிஷ் கல்யாணோட ஜோடியாக வர சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி, அவங்களோட அம்மாவாக நடிச்சிருக்கிற ஸ்வஸ்விகா விஜய், ரெண்டு பேருமே ரொம்ப நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைலாக்ஸ், அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு கிளீஷேவை பிரேக் பண்ண மாதிரி யூஷுவல் ஹீரோயினாக இல்லாமல் அவங்ககிட்டையும் நிறையா அந்த போல்டான டைலாக்ஸ், அவங்க எடுக்கிற முடிவுகள்னு நல்லாவே அந்த கேரக்டர் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு நிச்சயமாக பாராட்டுகள். அதுக்கு அவங்களுமே ஒரு கன்வின்சிங்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் ஸ்வஸ்விகா விஜய் அவங்க கேரக்டர் ஒரு யூஸ்வலாக அந்த வீட்டில் கோவப்படுற அந்த ஒரு ஒய்ஃபோட கேரக்டர் அப்படின்னாலுமே அதை அவங்களுமே கன்வின்சிங்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்களை தவிர சப்போர்ட்டிங் ரோல்ஸில் வர காளி வெங்கட், பாலசரவணன், கீதா கைலாசம் உள்ளிட்டவங்க சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காங்க. ஜென்சன் திவாகர் அவருமே ஒரு படம் ஃபுல்லாக வர ஒரு ரோலில் நடிச்சிருக்காரு. காமெடியன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சப்போர்ட்டிங் ரோலாகவும் அவரோட கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. அவரோட நடிப்பும் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அண்ட் எதிர் டீமில் கேப்டனாக வர டிஎஸ்கே, இன்னும் சின்ன சின்ன கேரக்டர்ஸில் வர ஆட்கள், முக்கியமாக காளி வெங்கட்டோட மகளாக நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்லேருந்து ரொம்ப கன்வின்சிங்கான ஒரு நடிப்பை டைரக்டர் வாங்கியிருக்காரு. அதுக்கே நிச்சயமாக பாராட்டுகள். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். கிரிக்கெட் விளையாட்டையும் ரெண்டு ஆம்பளைகளுக்கு இடையில் இருக்கிற அந்த ஈகோ கிளாஷையும் பேக்ட்ராப்பாக வச்சுக்கிட்டு ஒரு சோஷியல் கான்சியன்ஸோட நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு டைரக்டர் தமிழரசன் பச்சைமுத்து. அதில் ஒரு 90% சக்ஸஸ் அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நிச்சயமாக பாராட்ட வேண்டிய விஷயம். படம் எங்கேயுமே லேக் ஆகலை அப்படிங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். கதை, அதாவது மெயின் ஸ்டோரி ஆரம்பித்து அந்த மெயின் கான்ஃப்ளிக்ட் என்ன அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுற வரைக்கும் படம் ஒரு சுவாரஸ்யமான கிரிக்கெட் மேட்ச் மாதிரியே எழுதப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் படம் ஃபுல்லாகவே ஒரு எங்கேஜிங்கான ஒரு ஸ்போர்ட்ஸை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவில் ஸ்க்ரீன் பிளேக்கு ரொம்பவே மெனக்கெட்டிருக்காங்க. ஒரு சின்ன டீட்டெயிலிங், ஒரு டிஃபன் பாக்ஸ்லேருந்து ஒரு சின்ன
சின்ன பொருட்கள் கூட இந்த ஸ்க்ரீன் பிளேல பங்காற்றிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவு டீடைல்டான ஒரு ரைட்டிங் இந்த படத்துல இருக்கு. அதுக்கே நிச்சயமா பாராட்டுகள். ரைட்டிங் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறதே ஒரு பெரிய பாசிட்டிவா நான் பார்க்குறேன். அதே மாதிரி இன்னொரு ஆடான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, கதைக்கு வெளியே அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த காட்சியுமே இல்லை. அதே மாதிரி எந்த காட்சியுமே நம்ம யோசிச்சு பார்க்குறோம். ஏதோ ஒரு இடத்துல கதை ட்ராக் ஆகும், டிப் ஆகும். யூஸ்வலாக தமிழ் சினிமாவில் சொல்ற மாதிரி அந்த செகண்ட் ஹாஃப் எதாவது சொதப்புவாங்க அப்படின்லாம் வெயிட் பண்ணிருக்கோம். பட் அந்த மாதிரி இந்த படத்தில் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது இன்னொரு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். டைட் நாட் போட்ட மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த ஸ்க்ரீன் பிளேல ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நிச்சயமாக பாராட்டத்தக்கது. இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் என்டர்டெய்னர் அதில் ஒரு சோஷியல் கான்சியஸோட மெசேஜ் சொல்கிறோம் அப்படிங்கும்போது அது முடிஞ்சளவு எங்கேஜிங்காக சொல்கிறது, அந்த மெசேஜை இன்னும் பவர்ஃபுல்லாக ரீச் பண்ண வைக்கும். அதை இந்த படத்தில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி கமர்ஷியல் நோக்கம் மட்டும் இல்லாமல் போகிற போக்கில் அப்படியே நிறைய சோஷியல் இஷ்யூஸ் அங்கங்கே டச் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆணாதிக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த டச் பண்ணுற விதம் அண்டு கேஸ்ட்னால ஒரு ஆட தெரியலைனாலும் ஒரு டீமுக்குள்ளேயே ரொம்ப வருஷமாக இருக்கிற பிளேயர்ஸ் அண்ட் கேஸ்ட்னால ஒரு டீமில் சேர்த்துக்கப்படாத பிளேயர்ஸ், அப்புறம் காளி வெங்கட் தன்னோட மென்டாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு மாறுற அந்த கேரக்டர் கிராஃப், இப்படி நிறைய விஷயங்கள் ரொம்பவே நல்லாவே இந்த படத்தில் யதார்த்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த கேரக்டர்ஸும் அதுக்கு புரிஞ்ச ஒரு சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காங்க. இது எங்கேயுமே ஒரு சினிமாவாக ஃபீல் ஆகாமல் ரொம்ப யதார்த்தமாக கையாளப்பட்டிருக்கு, சுவாரஸ்யமாகவும் கையாளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான கேரக்டர் ஆர்க்ஸ் அங்கங்கே வச்சது, அந்தந்த கேரக்டர்ஸ் டெவலப் ஆகிறது, இந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ஸ் அங்கங்கே ஓப்பன் பண்ணி விட்டதுன்னு ஒரு பக்கா சேசிங் கேம், அதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல் சேசிங் கேமுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டாக தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். அதையும் நிச்சயமாக ஒரு பாசிட்டிவாக குறிப்பிடலாம். ஆன் தி அதர் ஹேண்ட் இந்த கமர்ஷியல் சோஷியல் கான்டென்ட்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு எமோஷனலாகவும் நிறைய இடங்களில் படம் ஸ்கோர் பண்ணுது. குறிப்பாக தினேஷ் அண்டு ஸ்வஸ்விகா விஜய் ரெண்டு பேருக்கும் அந்த கான்ஃப்ளிக்ட் நடந்ததுக்கப்புறம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை நடந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் இன்னொருத்தவங்களோட ட்ரெஸ்ஸை வச்சு ஃபீல் பண்ணுற அந்த எமோஷனலான இடம் அண்டு கிளைமேக்ஸில் சஞ்சனா கேரக்டர் ஹரிஷ் கல்யாண்ட்ட சொல்கிற அந்த டைலாக் அண்டு மாமியார் மருமகள் ரிலேஷன்ஷிப்பை காட்டுற மாதிரி கீதா கைலாசம் அண்டு ஸ்வஸ்திகா விஜய் பேசிக்கிற அந்த கான்வர்சேஷன், இந்த மாதிரி நிறையா எமோஷ்னலி பவர்ஃபுல் சீன்ஸ் இந்த படத்துலையும் இருக்குது. எமோஷனுக்கும் இவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் நோட் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்த டெக்னிக்கலாகவும் இது ஒரு சவுண்டான ஃபிலிம் தான். ஷான் ரோல்டனோட பாடல்கள் அங்கங்கே மாண்டேஜாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. பாடல்களும் கேட்கவே நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஒரு மாதிரி எலிவேட்டிங்காக இருக்குது. அந்த கிரிக்கெட் மேட்சஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டான பேக்ரவுண்ட் ஸ்கோரை மியூசிக் டைரக்டர் கொடுத்துருக்காரு. அண்ட் சினிமோட்டோகிராஃபர் தினேஷ் புருஷோத்தமனோட ஒர்க்கும் எக்ஸலண்டாக இருந்துச்சு. அந்த கிரிக்கெட் மேட்சஸை காட்சிப்படுத்தின விதம், பணமர ஹைட்டுக்கு பால் போகுது அப்படிங்கிற அந்த ஷார்ட்ஸை காட்டின விதம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த இடங்கள், அந்த கிரிக்கெட் கிரவுண்ட்லேருந்து அந்த வீடு செட்டிங் எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பாகவே காட்சிப்படுத்தியிருக்காங்க. மதன்ஜியோட எடிட்டிங்கும் இந்த மாதிரியான ஆல்ரெடி எங்கேஜிங்காக இருக்கிற ஸ்க்ரீன் பிளேக்கு எந்த பங்கமும் வராமல் காட்சிகளை கோத்துருக்கு. இந்த மாதிரி டெக்னிக்கலாகவும் இந்த படம் சவுண்டாக இருக்குது அப்படிங்கிறது இந்த படத்தை இன்னும் எங்கேஜிங்காக மாற்றிருக்கு. அந்த ரைட்டிங்க்கு நியாயம் செஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், மைல்டு ஸ்பாயிலர்ஸ் அஹெட். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்க்கல, உங்களுக்கு எந்த ஸ்பாயிலரும் தெரியக்கூடாது, ஒரு சின்ன விஷயம் கூட தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரிவ்யூ இதோட ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக படத்தை போய் பார்க்கலாம். ஏன்னா படம் நிச்சயமாக மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ் தான். பட் ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ரிவ்யூவை கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். எனக்கு தோணுன ஒரு பெரிய மைனஸ் ஃபஸ்ட்டாக எனக்கு தோணுது என்னன்னா, கிளைமேக்ஸில் ஹரிஷ் கல்யாண் எடுக்கிற அந்த ஒரு டெசிஷன், அந்த டெசிஷனில் இருக்கிற கொஞ்சம் நுட்பமாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பொலிட்டிக்கலாக அது ஒரு தப்பான விஷயமா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா ஆப்போசிட் டீமோட அந்த ரெண்டு பிளேயர்ஸை அந்த டேலண்ட்டை கொஞ்சம் அண்டர்மைன் பண்ணி அவங்களோட டேலண்ட்டை கொஞ்சம் குறைச்சி மதிப்பிடுற மாதிரி இருக்கும் அந்த காட்சி அப்படின்னு கூட தோணுச்சு. ஏன்னா ஒரு கட்டத்தில் அந்த விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து இந்த கதையில் உள்ளே வந்திருக்க வேண்டாமே அப்படின்னு கூட தோணுச்சு. அந்த இடத்துல ஹீரோ ஸ்கோர் பண்ணுங்கிறதுக்காக அப்படி வச்சாங்களா அப்படிங்கிறது தெரியல, அதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த மாதிரி எல்லா ஏரியாலையும் ஸ்கோர் பண்ணிட்டு பொலிட்டிக்கலாகவும் நிறைய இடங்கள்லாம் கரெக்டாக இருந்துட்டு இந்த ஒரு சின்ன இடம் மட்டும் எனக்கு நெருடலாக ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு அந்த இடம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அதர் தன் தட் இன்னொரு நெகட்டிவ் சொல்லணும் அப்படின்னா, இந்த கேன்சர் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த PSA தேட்டர்லாம் போடுவாங்களே, அதை வந்து ஒரு இடத்துல கிண்டல் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த படத்துக்கு ஒரு எலிமெண்ட்டாக அதை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. நிறையா பாடல்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இளையராஜாவோட சாங்ஸாக இருக்கட்டும், இல்லை தேவாவோட சாங்ஸாக இருக்கட்டும், ஈவன் ஆடுங்கடா என்னை சுற்றி போக்கரி சாங் கூட யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த காட்சிகளுக்கு ஏற்ற மாதிரி பொருந்தி வந்துச்சு. அந்த கிரிக்கெட்டோட அந்த வைபையும் எலிவேட் பண்ணியிருந்துச்சு. அந்த சாங்ஸ் எல்லாமே பிரில்லியண்ட்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த PSAவை அந்த படத்தில் பிளேஸ் பண்ண விதம் அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தம் கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அது என்ன இருந்தாலும் ஒரு குடும்பத்தோட வழியை சொல்கிற ஒரு விளம்பரம், அதை வந்து காமெடி யூஸ் பண்ணியிருக்க வேண்டாமே அப்படிங்கிறது மட்டும் தான் மைண்டில் தோணுச்சு. பாடல்கள் யூஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரியான PSAஸை யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஹீரோயின் சஞ்சனாவோட கேரக்டர் ஸ்டீரியோ டைப்பை அவாய்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப பிரில்லியண்ட்டாகவே எழுதப்பட்டிருக்கு. அவங்க சொல்கிற டைலாக்ஸ், அவங்க பேசுகிற விஷயங்கள் எல்லாமே ஒரு நார்மல் ஹீரோயினாக இல்லாமல் ஒரு அந்த இடத்துல ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணியிருக்காரு டைரக்டர் அப்படின்னே சொல்லலாம். ஆன் தி அதர் ஹேண்ட் அட்டகத்தி தினேஷோட ஒய்ஃபாக வர ஸ்வஸ்திகா விஜய் அவங்களோட கேரக்டர் எழுதப்பட்ட விதம் கொஞ்சம் ஸ்டீரியோ டைப்பாக ஃபீல் ஆச்சு. அவங்களும் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த கேரக்டர் மேலே நமக்கு ஒரு வெறுப்பு வர மாதிரியும் காட்சிகள் இருந்துச்சு. அதை தவிர்த்துருக்கலாம். அந்த கேரக்டரையும் கொஞ்சம் யதார்த்தமாகவே எழுதிருக்கலாம், இன்னும் நல்லா ஒரு ஹேண்டில் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அதர் தன் தட் படத்தில் எந்த குறையும் இல்லை.
லப்பர் பந்து படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கமர்ஷியல் ப்ளஸ் சோஷியல் ரெஸ்பான்சிபிள் ஃபிலிம் மேக்கிங் அப்படிங்கிறது ரெண்டுமே ஜெல்லாகி வர தமிழ் படம் அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் நான் பார்க்குறேன். அது இந்த லப்பர் பந்தில் நல்லாவே கைகூடி வந்திருக்கு. நிறையா தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் படத்தில் இருக்குது. ஒரு பேக்டு க்ரௌடோட பார்க்குறப்ப இன்னுமே இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிரிக்கெட் ஃபேன்ஸ் அண்ட் முக்கியமாக ஒரு நல்ல கமர்ஷியல் படம் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிருக்கிற ரசிகர்கள் நிச்சயமாக இதை தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இதுக்கான ரேட்டிங்காக நான் எக்ஸலண்ட் அப்படிங்கிற ஒரு ரேட்டிங்கை தருவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு ரிவ்யூல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். ஆடி வந்தாச்சு, அப்போ ஆஃபர்ஸும் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். ஆமாங்க, ஜூலை 1 இருந்து ஆகஸ்ட் 16 வரை நம்ம மதுரை மஹன்யாஸில் நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு 5% முதல் 55% வரை ஆடி தள்ளுபடி விலையில கிடைக்கும். இது பெண்களுக்கான பிரத்யேக ஆடையகம்.